காங்கிரஸ் வந்து எத்தனை தொகுதியில் தாவேக்காட தோத்துச்சு. தன்னை தோக்கடிச்ச தாவேக்காட போய் எது கூட்டணி சேரணும்? அது நியாயமாக இது நியாயமாயிருது. ஸோ இது பலவிதமான சிந்தனைகள் ஆனால் இது ரெண்டாம் மட்ட லெவலில் ஓடியது உண்மை. இப்போ இது சரியான்னு கேட்குறீங்க. சரியான்னு கேட்கும்போது அரசியலில் மக்கள் வந்து 118 கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? 120 கொடுத்தா வந்திருக்குமா? வந்திருக்காது. 115 கொடுத்தா கூட வந்திருக்காது. ஆனால் 106ன்னு ஒரு திருசங்க சொர்க்கத்தை கொடுத்து விட்டாங்க மக்கள். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள். திமுக கூட்டணி 74, அதிமுக கூட்டணி 59, 2 பேரும் சேர்ந்தா மெஜாரிட்டி வச்சுருக்காங்க கையில். இப்போ 2 கூட்டணியும் ஒரு மினிமம் அஜெண்டா போட்டு நாங்கள் ஏன் ஆட்சி அமைக்கூடாதுன்னு கேட்டால் சீட்டு வயசு அவங்களுக்கு உரிமை வந்துடுது. என்ன ஒரே விஷயம், காங்கிரஸும் தாவேக்காவும் போகும்போது காங்கிரஸும் தாவேக்காவும் முதன்மை எதிரி கிடையாது. திமுகவும் அதிமுகவும் முதன்மை எதிரிகள். நேற்று வரை, இன்றிலிருந்து நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு போனால் அரசியல் ரீதியாக ஒன்றும் சட்ட ரீதியாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. அரசியல் ரீதியாக ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? விஜய்க்கு 106 சீட்டு நம்ம கொடுத்தோம், அவர் தான் ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் சொல்ல முடியாது. இப்போ 118 கேட்டிருந்தால் அவங்க சொல்லலாம். 118 கேட்டிருந்தால் மக்கள் சொல்ல முடியும். இப்போ 106 கொடுத்ததுக்கு மக்கள் எப்படி கேட்க முடியும்? ஒருவேளை ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா அது மக்களுடைய தீர்ப்பில் பிரதிபலிக்கும். நிறைய பேட்டிகளை பார்க்குறேன். 200 வருவார், நீங்கள் கேட்குறீங்களா விஸ்வரூபம் எடுப்பாரா?